அப்படின்னாலும் சற்றே சிவாத்தம் வந்து என்ன நாடி வந்த காரணம் என்ன? எதற்காக வந்திருக்கேன் தெரியுமா? எதற்கு? உள்ளத்திலே முறை பிரகாரம் இந்த பெண் கேட்டு வந்திருக்கிறேன். தாயே, என்னிடத்து பெண் கேட்டு வந்திருக்கிறேன். தாயே, எனக்கென்று ஒரே ஒரு மகள் தெய்வானி. அந்த தெய்வானி உடைய இளைய பெருமன் முறுக்கு பெருமன் திருமணம் முடித்து தந்து விட்டேன். இப்போது ஓடி வந்து தேவேந்திரா உன் இடத்தில் பெண் கேட்டு வந்திருக்கிறேன் உரைக்கிறீர்களே, வேடிக்கையாக இருக்கின்றது. தேவேந்திரா, நீ உரைப்பை தான் வேடிக்கையாக இருக்கிறது. எனக்கு இருப்பதே ஒரே ஒரு மகள் தேவயானி. அந்த சூரசமாரம் முடித்த ஒரு காரணத்துக்காக முருகன் பெருமானுக்கு திருமணம் செய்து வைத்து விட்டேன். இடத்திலே பெண் எங்கே இருக்கிறது, என்னிடத்திலே உரைக்கின்றாய். தேவேந்திரா, மறந்து விட்டாயா? ஒரு நேரத்திலே தேவர்களுக்கும் அரக்கர்களுக்கும் போர் சமன் செய்வதிலே அந்த நேரத்திலே சமன் செய்ய முடியாமல் அரக்கரை பார்த்து பயந்து கொண்டேன். ஓடி வந்து கொண்டாய் வேளங்காட்டி. அந்த சமயத்திலே கந்தனுடைய மகளை ஆகாயத்தில் செல்லக்கூடிய கந்தரவன் அவருடைய மகளை சேர்ந்து ஒரு குழந்தையை பெற்றாயே, அதை மறந்து விட்டாயா? மன்னிக்க வேண்டும் தாயே, மன்னிக்க வேண்டும் தாயே. அதை நான் சொல்லிதான் தெரிய வேண்டுமா? ஆகினார் அந்த மந்திரமாலை என்று சொல்லக்கூடிய லாவண்ய சாரவல்லியே முறை பிரகாரம் என் மகனாக கொடியேன் வன்னியனுக்கு நீ திருமணம் செய்து வைக்க வேண்டும். அகட்டம் தாயே, தங்கள் விருப்பப்படியே செய்து வைக்கிறேன். அப்படி என்றால் உன் மகள் லாவண்ய சாரவல்லியை பார்த்து தேவேந்திரனுக்கு மகளாக மந்திரமாலை என்கிற லாவண்ய சாரவடைய பெயரோடு வாழ்ந்தது. ஆமாம், தந்தை சந்திப்பதாக கேள்விப்பட்டேன். எங்கிருக்கிறார் தந்தை? நாங்கள் அடுத்ததாக கேள்விப்பட்டேன். என்னப்பா மகளே லாவண்யா சாரவல்லி, உன் அழைத்த என்ன காரணம் தெரியுமா? இதோ பார்த்தையா, எனக்கு வயதை கொண்டே இருக்கிறது. காலகாலத்தில் உனக்கு திருமணம் செய்திருக்க. அப்படியா? ஆமாமா. உனக்கு பெண் கட்டு ஒருவர் யார் தெரியுமா? அந்த காஞ்ச மலங்களை காமச்சமோட வந்திருக்கிறார்கள். அவருடைய மகனுக்கு தான் பெண் கட்டு வந்து கொண்டிருக்காங்க. அப்படியே? ஆமா, இங்கே இதோ வந்து கொண்டே இருக்காரு.